துர்கா உனக்கு பொருத்தமானவ கிடையாதுன்னு சொல்லி வேற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க துர்கா. அப்புறம் ஐயோனாலும் அம்மானாலும் எதுவும் நடக்க போறது இல்ல. நீ தான் உன் வாழ்க்கைய பறி கொடுத்துட்டு உட்காரணும் துர்கா. இப்போ என்ன என்ன பண்ண சொல்ற? துர்கா, டவுன்ல புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருந்தா அதை யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஊர்ல பிறந்த வீட்டுல 2 நாள் இருந்துட்டு போலான்னு வந்தா புருஷன் வீட்டுல வாழ துப்பு இல்ல. இவகிட்ட ஏதோ குறை இருக்கு அப்படி இப்படின்னு கதை கட்டி உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்க. அதனாலதான் சொல்றோம், உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ பாரு. ஆனா சின்னையாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேனே. ஆமா, நீ நேரா வீட்டுக்கு போய் அவரு பொண்டாட்டியாவ உன்னை குடும்பம் நடத்த சொல்றோம். முதல்ல சித்தப்பா வீட்டுக்கு போ, அவரு வீட்டுல ஒருத்தையா இரு. ஏற்கனவே உன்னை அவருக்கு பிடிக்கும்ல, கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசுல இடம் பிடிச்சு அவரே உன்னை நீதான் என் பொண்டாட்டின்னு சொல்லி உன் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுப்பாரு. துர்கா, நம்ம மாசாணி அம்மா கண்டிப்பா உனக்கு வழி காட்டுவா. நம்ம ஆத்தாவே வழி காட்டினதுக்கு அப்புறம் சத்தியம் என்ன பெரிய சத்தியம்? அப்போ நான் ஊருக்கு போகவா? இப்பவே கிளம்பு துர்கா. ஆமா துர்கா, முகத்தை கழுவிட்டு துணிமணியை எடுத்து வச்சுட்டு இப்பவே கிளம்பு. என்ன தயங்கிட்டு நின்னுட்டு இருக்க? போ, போய் முகத்தை கழுவிட்டு வா. நான் துணிமணிலாம் எடுத்து வைக்கிறேன். போ போ துர்கா. துர்கா, இந்தா செலவுக்கு வச்சுக்கோ. வச்சுக்கோ. எல்லாத்தையும் வச்சுட்டேன். துர்கா, காலையில நீ அங்க இறங்குனதும் தகவல் சொல்லணும். சரி கௌரி, நான் போயிட்டு வரேன். நீங்க எல்லாரும் சொல்றதாலதான் நான் ஊருக்கே போறேன். கௌரிய நல்லபடியா பாத்துக்கோங்க. கௌரி, நேரத்துக்கு சாப்பிடு. என்ன நினைச்சு கவலைப்படாத. சரி. சரி, பத்திரமா போயிட்டு வா. நான் போயிட்டு வரேன். துர்கா, பார்த்து பத்திரமா போயிடுவல்ல? சரி கௌரி, நான் பார்த்து போய்க்கிறேன். கௌரி, நான் அந்த பக்கமா தான் போறேன். பஸ் அந்த வழியா தான் வரும். துர்காவை நான் அந்த பஸ்ல ஏத்தி விட்டுறேன். சரியா? பார்த்து கூட்டிட்டு போங்க. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம் கௌரி. பத்திரம் துர்கா. பார்த்து கூட்டிட்டு போங்கக்கா. சரிம்மா.